சென்னை மீஞ்சூர் பகுதியில் ரயில் நிலையங்களுக்கு இடையே நடைபெற்று வரக்கூடிய கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த பொறியாளர் ரயில் மோதி உயிரிழந்திருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கின்றோம். அதேபோல மற்றும் ஒரு தொழிலாளியும் படுகாயமடைந்திருப்பதாக அறிய முடிகிறது. இருவரையும் மீட்டிருக்கக்கூடிய ரயில்வே ஊழியர்கள் ஒரு மருத்துவமனையில் சேர்த்தபோது பொறியாளர் உயிரிழந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில். உங்கள் விவரம் சக்திவேல். நிச்சயமாக வணக்கம் கோபாலகிருஷ்ணன். சென்னை திருவேற்றியூரை சேர்ந்த 33 வயது மதிக்கத்தக்க தியாகராஜன் எண்ணூர் ரயில்வே பணிமனையில் முதுநிலை பகுதி பணியாளராக பணியாற்றி வந்துள்ளார். மீஞ்சூர் அனுமாப்பட்டு ரயில் நிலையங்களுக்கு இடையே நடைபெற்று வரும் சுற்றுச்சுவர் கட்டுமான பணிகளை ரயில்வே தண்டவாளத்தில் இருந்தபடி பொறியாளரும் உதவியாளரும் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு இருந்தபோது எதிர்பாராத விதமாக கும்மிடிப்பூண்டியில் இருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி சென்ற புறநகர் ரயில் இருவர் மீதும் மோதியுள்ளது. ரயில் மோதிய விபத்தில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயங்கள் அடைந்த ரயில்வே நிலையத்தில் ஊழியர்கள் இருவரையும் மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உள்ளனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் பொறியாளர் தியாகராஜன் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்த தொழிலாளியாக சீனிவாசனுக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். பிரயோக பரிசோதனைக்காக தியாகராஜனின் உடல் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பாக கொருக்குப்பேட்டை ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கோபாலகிருஷ்ணன். அண்மை விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.